ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பகுதியில் நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான தகவலை பகிர்ந்து கொள்ள போகிறோம். அடுத்து வரக்கூடிய ஒரு மண்டல காலம் வரக்கூடிய 23/5/2024 குரு பூர்ணிமாவாக இருக்க போகிறது. அந்த ஃபுல் மூன் டேலேருந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சேனல்ல ரெகுலராக வெளிவரப்போகுது. உங்க எல்லாரையும் காணொலி வாயிலாக நம்ம ஷீரடி புனித யாத்திரைக்கு அழைச்சிட்டு போக போறோம். அதோட நிறைய முக்கியமான புனித ஸ்தலங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன்லாம் அந்த வீடியோ பதிவில் வரப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை அன்றைய தினம் நம்ம துவங்குறோம். வரக்கூடிய 23/5/2024 இருந்து குரு பூர்ணிமா அப்படிங்கிறது குருவோடைய முழு அருளை பெற்றுத்தரக்கூடிய நாள். புத்த பூர்ணிமான்னு கூட சொல்லுவாங்க, புத்தருக்கு ஞானம் கிடைத்த நாள்னு கூட சொல்லுவாங்க. அந்த நாளில் இருந்து இதை ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம துவங்குறோம் நம்ம நேயர்களுக்காக. யாருக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிரமங்கள்லாம் விலகி ஓடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய பாவங்கள் விலகி, கர்ம வினைகள் விலகி, ஏன்னா நம்ம நிறைய நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம நான் நல்லது தானே பண்ணியிருக்கேன், எனக்கு ஏன் கெடுதல் நடக்குது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும். ஆனால் நம்மளுடைய முந்தைய பதிவுகள், வினைப்பதிவுகள்லாம் நம்மளை தொடர்ந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம எப்படி பொறுப்பாக முடியும்? எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாதே அப்படின்னு நினைப்போம். ஆனால் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம கண்களுக்கு தெரியாத வினைப்பதிவுகளை கூட விளக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டுன்னு கேட்டிங்கன்னா, சித்தர் பெருமகான்களுக்கு உண்டு. அந்த சித்தர் பெருமகான்கள் அவர்களுடைய வாழ்ந்த காலத்தில் அவர்கள் சொல்லிவிட்டு சென்ற சில விஷயங்களை கடைபிடிப்பதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில அனைத்து வித புண்ணியங்களையும் நம்ம தேடிக்கொண்டு துரிதமாக நம்ம லைஃப்ல முன்னேறிவிட முடியும். அது போன்ற ஒரு வாய்ப்பை நம்ம ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காகவே மிகவும் ஒரு அக்கறையுடன் உங்கள் அனைவருக்குமே ஷீரடி சாய்பாபா அவர்கள் தன்னுடைய வாழ்ந்த காலத்தில் சொல்லிவிட்டு சென்ற ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதினே கூட சொல்லலாம். என்ன, ஷீரடி மகான் பற்றி தெரியாதவர்கள் இன்னைக்கு ரொம்ப குறைவு. தான் வாழ்ந்த காலத்தில் தன்னை ஒரு ஃபக்கீர்னா ஒரு பிக்ஷை ஏந்துபவராக வைத்துக்கொண்டு மற்றவர்களை குபேரனாக்கி அழகு பார்த்த ஒரு மகான் அவர் சொல்லிட்டு போன ஒரு விஷயம், என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில அனைத்து வித செல்வங்களும் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய அவசர யுகத்துல எல்லாருனாலையும் அதை ஃபாலோ பண்ண முடியறதில்ல. அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவருடைய அனுமதியின் பேரில் அவருடைய பார்வைக்குட்பட்டு எழுதப்பட்டது தான் அவருடைய சச்சரிதம். இதை விட வேற என்ன பாக்கியம் இருக்க முடியும்? ஒரு சித்தர் பெருமகானார் அவரே பர்மிஷன் கொடுத்து அவருடைய ஒப்புதலின் பேரில் அவருடைய ப்ரூஃப் ரீடிங்கோட வழங்கப்பட்டது தான் சச்சரித்தம், சாயின் சச்சரித்தம்ங்கிறது. அதை பொதுவாக ஒரு 7 நாட்களுக்குள்ளார படிக்கணும் அப்படின்னு ஷீரடி கோயில்களுக்கு போபவர்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதையே வித்தியாசமாக சொல்கிறேன். ஒரு மண்டல காலம் அப்படிங்கிறது பொதுவாக இந்த ஐயப்ப சபரிமலைக்கு மாலை போடுபவர்கள்லாம் குறைந்தது ஒரு மண்டல காலம் விரதம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. 48 நாள். அதற்கு ஒரு தனி ஒரு பலம் இருக்கு. 48 நாள் ஒரு மனிதன் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்துட்டு வரும் பொழுது அது அவனுடைய ஹேபிட்டாவே மாறிடுது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சைக்காலஜியுமே அதை அங்கீகரிக்குது. தொடர்ந்து 21 நாட்கள் ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் செய்தால் அது அவனுக்கு பெரிய நல்ல விஷயங்களை வழங்குது. அது அவனுடைய ஹேபிட்டாகவே, நல் ஹேபிட்டாகவே அவனுடைய மைண்டில் பதியுதுன்னு சொல்கிறாங்க. 21 டேஸ் 42 டேஸ் இல்லையா, 42 நாட்கள் வரும். அதை தான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அதை டெரைவ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா உங்களுடைய புத்தி கூர்மையை பாருங்கள். ஸோ 48 நாட்களுக்கு இந்த சாயின் சச்சரித்தம் ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு நாட்களாக உங்களுக்கு நாங்கள் வழங்க போகிறோம். ஒரு சில நாட்களில் சின்ன சாப்டராக இருக்கக்கூடியதை 2 சாப்டராக கூட வழங்குறோம். இது ஏன் நம்ம இப்படி நம்ம பிரித்து வழங்குறோம் அப்படின்னு சொன்னால், முதல் காரணம் முழு ஃபோக்கஸோட நீங்கள் அதை கேட்கலாம். 2வது காரணம், ஒரு மண்டல காலங்கள் அதை நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் நிகழும் அப்படிங்கிறத சாயின் வாக்காகவே அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. இதில் நான் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அது உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த புனித யாத்திரைக்கான வீடியோவும் வரப்போகுது. தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க. உடனுக்குடன் இதனுடைய தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். 23ஆம் தேதி அன்றிலிருந்து புத்த பூர்ணிமாவில் இருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு 50 நாட்களுக்குள் உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றம்
அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை அந்த இறைவனே உங்கள்கிட்ட வழங்குகிறாரு அப்படிங்கிறத நான் அழுத்தம் திருத்தமாக உணர்ந்து சொல்ல முடியும். காரணம், இதே செகண்டில் உங்களை சேர்ந்தவர்களே கூட வேறு எங்கெங்கோ இருக்கலாம், வேறு ஏதேதோ சேனல் பார்க்கலாம், வேறு வேலைகளில் இருக்கலாம். ஆனால் இந்த பதிவு உங்களுக்கு இந்த செகண்டு காண கிடைப்பது இட்ஸ் எ காட்ஸ் காலிங், குருஸ் காலிங். அவர் உங்களை அழைக்கிறார், குரு உங்களுக்கு அந்த வாய்ப்பை தருகிறார் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். உங்களுடைய லைஃப்பில் இப்போ எந்த காலகட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகள்லாம் மறைவதற்கான வாய்ப்பை குரு உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த பகுதியை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு, யாரெல்லாம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் சிரமப்படுபவர்களாக நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. கடன் சிக்கல்களில் இருக்கலாம், வீடு கட்ட முடியாமல் பாதியிலே நின்று போனவர்களாக இருக்கலாம், குழந்தை பேர் இல்லாதவர்களாக இருக்கலாம், வேலை கிடைக்காமல் சிரமப்படுபவர்களாக இருக்கலாம், அல்லது வேலை கிடைத்தும் சரியான அங்கீகாரம் கிடைக்காதவர்களாக இருக்கலாம். இவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய இந்த 48 நாட்கள் பூர்த்தி ஆகும் பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உணர போறீங்க. அதனால எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. அனைவருக்குமே அந்த ஆசீர்வாதம் போய் சேரட்டும். கூடுதலாக ஷாய் புனித யாத்திரைக்கான அந்த ஒரு தரிசனம் எல்லாமே உங்களுக்கு எங்களுடைய வீடியோ வாயிலாக நிறைய முக்கியமான கருத்துக்களோட இந்த இடங்களின் தகவல்களோட நாங்கள் உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதா இருக்கோம். அதுவும் அதே நாளிலிருந்தே துவங்குகிறது. நன்றி, வணக்கம்.